ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். என் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்கள், பேங்க்கில் இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்கள், நகைக்கடைகளில் இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்கள், நகைக்கடைகளில் என்ன ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க, நான் எப்படி பணத்தையும் தங்கத்தையும் வந்து சேமிக்கிறேன், என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன், என்னோட பட்ஜெட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். என்னோட எல்லா வீடியோஸையுமே நீங்க பார்க்க முடியும். என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தாதான் என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டத்தை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். லிங்க் வேணா வந்து உங்களுக்கு நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். ஃபர்ஸ்ட் இருந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ், அதாவது செய்கூலி சேதாரத்தில் 50% தான் வந்து ஆஃபர் வந்து கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் செய்கூலி சேதாரத்தில் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆயிருச்சு. பட் ஆனால் என்னால் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. லேட்டாக தான் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்கீம்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஆப் மூலியமா போன மாசம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். 3000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் நான் கட்டலான்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். எப்படி வந்து ஆப் மூலியமா ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனி வீடியோவா நான் அப்லோட் பண்றேன். இப்போ வந்து இந்த ஸ்கீமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு 18% வரைக்கும் மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் வந்து கிடைக்குது. நான் ஜிஆர்டியில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 2 நகை வந்து வாங்கியிருக்கேன். அது என்ன நகை அப்படிங்கறத உங்ககிட்ட நான் இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஆஃபர் மூலியமா நம்ம வாங்கும்போது, அதாவது 18% ஆஃபர் நம்ம யூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ரிங் தான் பார்க்க போறோம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரிங் தான் நான் வந்து ஜிஆர்டியில வாங்கி இருந்தது. என்னோட ரிங் கலெக்ஷன் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ரிங்கை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ரிங் கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன், நீங்க வந்து கிளிக் பண்ணி பாருங்க. இந்த ரிங் பாத்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில வாங்கின ரிங் தான். இது வந்து நான் சேமிப்பு திட்டத்தின் மூலியமா இணைஞ்சு வாங்காம டைரக்டா வாங்கினதுனால மேக்கிங் சார்ஜ் வந்து நான் கொடுத்து தான் வாங்கினேன். இந்த ரிங்குக்கு பாத்தீங்கன்னா அவங்க 16% வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டாங்க. ஸோ இப்போ 18% வரைக்குமே நமக்கு வேஸ்டேஜ் இல்லாம கொடுக்குறாங்கும் போது பெனிஃபிட் இருக்கும். பட் வந்து அப்ப எங்களுக்கு தெரியல. ஸோ தெரியாம இதெல்லாம் வாங்கிட்டோம் நாங்க. நீங்க வந்து ஜிஆர்டியில் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்கீம் மூலியமா வாங்குங்க. ஏன்னா ஜிஆர்டியில் டைரக்டா போய் வாங்கினா வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால ஸ்கீம் மூலியமா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ரிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா இங்கே வந்து ஒரு ஹார்ட் மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு இந்த சைடில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளார் டிசைன் மாதிரி வந்து இருக்கும். இது வந்து 1 கிராம் இந்த ரிங்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்காக என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஆனால் டைரக்டா போய் வாங்கினதுனால மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட் வேஸ்ட் தானே, நம்ம ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணுது. அப்பெல்லாம் எங்களுக்கு ஐடியா இல்லை ஸ்கீம்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. நீங்களும் வந்து ஸ்கீம்ல ஜாயின் பண்ணியே வாங்குங்க, அப்பதான் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ரிங் என்னங்கிறது பார்க்கலாம். இந்த ரிங் பாத்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ரிங்கு. ரிங் கலெக்ஷன் வீடியோலையுமே நான் அதை காட்டியிருந்தேன். என்கிட்ட எத்தனை ரிங்ஸ் இருக்கு அப்படிங்க, எத்தனை கிராம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா வந்து வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரிங் பாத்தீங்க அப்படின்னா ஆனிவர்சரிக்கு வாங்கினது 2 கிராம் ரிங். இது வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. வீடியோல தெரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த 2 ரிங்குமே நான் ஜிஆர்டியில் வாங்கினேன் இல்லையா, மேக்கிங் சார்ஜ் கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேன். நான் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணியிருந்தா அந்த பெனிஃபிட் எனக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஸ்கீமை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ரிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸ்கீமை போய் பார்த்துட்டு வந்துருவோம். இப்போ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா 11 மாசம் கட்டணும். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம 10வது மாசத்துல இருந்தே நகைகளை வந்து வாங்கிக்கலாம். நம்ம 11 மாசம் வாங்கினாலும் சரி, 10வது மாசத்துல வாங்கினாலும் சரி, நமக்கு பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 18% வரைக்கும் பெனிஃபிட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. மற்ற கடைகள் எல்லாம் நீங்க 11 மாசம் முடிஞ்சுதான் வாங்க முடியுமாங்க. பட் ஆனா இங்க 10வது மாசமும் 11வது மாசம் வாங்கினாலுமே பெனிஃபிட் வந்து 18% வரைக்கும் கொடுக்குறாங்க.
இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா நீங்க 1000 ரூபாயில இருந்து எவ்வளவு வேணாலும் மாசம் மாசம் கட்டலாம். நான் ஆப்ல வந்து ஒரு 3000 ரூபாய் மாசம் மாசம் கட்டியிருக்கேன். தீபாவளிக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் இப்ப கட்ட ஆரம்பிச்சேன். போன மாசத்துல இருந்து கட்டுறேன். இந்த மாசமும் நான் கட்டிட்டேன். ஸோ 2 மாசம் நான் கட்டிட்டேன். எப்படி ஆப்ல ஜாயின் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு தனி வீடியோவா நான் வந்து போடுறேன். மாத தவணை பாத்தீங்க அப்படின்னா நீங்க 2 லட்சம் வரைக்கும் மட்டும்தான் பணமா செலுத்த முடியும். நீங்க டைரக்டா போயிட்டு இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி பணம் செலுத்துறீங்க அப்படின்னா அமௌண்ட் உங்களுக்கு 2 லட்சம் மட்டும் தான் வாங்கிப்பாங்க. அதுக்கு மேல நீங்க செலுத்தணும் அப்படின்னா நெட் பேங்கிங் மூலியமா தான் வந்து செலுத்த முடியும். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல யாரும் போயிட்டு 2 லட்சம் கட்ட போறது இல்ல. பட் உங்களுக்கு கட்டுற ஐடியா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேரக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஏற்ப வந்து பரிசு பொருள் வந்து கொடுப்பாங்க. நீங்க ஒரு 1000 ரூபாய் மாசம் கட்டுறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு 3 பரிசு பொருள் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ண உடனே கிஃப்ட்டை வந்து வாங்கிக்கலாம். இல்ல ஸ்கீம் முடிஞ்சு வாங்குறதா இருந்தாலுமே வாங்கிக்கலாம். ஆனா ஆன்லைன்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்கீம் முடிஞ்சு நகை எடுக்கும் போது மட்டும் தான் கிஃப்ட் வந்து வாங்கிக்க முடியும். மேக்கிங் சார்ஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் உள்ள நகையை நீங்க எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் அதிகமா தான் இருக்கும். நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி நீங்க வந்து 18%க்குள்ளதான் பார்த்து சூஸ் பண்ணி நகைகளை வந்து வாங்கிக்கோங்க. நீங்க ஒரு 20% வாங்குறீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 2% நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஸோ 18% வரைக்கும் தான் அவங்க வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்க 5 மாசம் வரைக்கும் நகைகளை வந்து வாங்க முடியாது. உங்களுக்கு 5 மாசத்துல தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாங்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க 6வது மாசத்துல இருந்து 9வது மாசம் வரைக்கும் எப்ப வேணாலும் நீங்க போயிட்டு நகைகளை வந்து வாங்கிக்கலாம். ஆனா ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க இப்ப 6வது மாசம் போய் வாங்குறீங்க அப்படின்னா நகைகளை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஆனா வேஸ்டேஜ்ல உங்களுக்கு அந்த 18% ஃபுல் வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு கிடைக்காது. சோ நீங்க 6வது மாசத்துல இருந்து 9வது மாசம் வரைக்கும் போயிட்டு நீங்க வாங்குனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து மாறும். அது எவ்வளவு அப்படிங்கறது நீங்க கடையில போய் நகை எடுக்கும் போதே அவங்க சொல்லுவாங்க இவ்வளவுக்குள்ளதான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க 10வது மாசமோ 11வது மாசமோ போய் எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ 10வது மாசமோ 11வது மாசமோ பிளான் பண்ணி எடுங்க. நீங்க வந்து 6வது மாசத்துல இருந்து 9வது மாசத்துக்குள்ள போய் எடுத்தீங்கன்னா நீங்க அந்த ஃபுல் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்க 10வது மாசமோ 11வது மாசமோ பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து நகைகளை வந்து வாங்கிக்கோங்க. இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஃபுல்லா வந்து கட்டுங்க. இடையில வந்து நிறுத்தாதீங்க. ஸோ உங்க பணமாவும் தரமாட்டாங்க. ஸோ உங்களால எவ்வளவு கட்ட முடியுதுங்கிறத முன்னாடியே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உங்களால 1000 ரூபாய் தான் கட்ட முடியும் அப்படின்னா கண்டிப்பா பரவாயில்ல, ஒரு 1000 ரூபாய் கட்டுங்க. நீங்க வந்து சின்னதா ஏதாவது ஒரு நகை நீங்க வாங்கலாம். இல்ல நான் 5000 ரூபாய் கட்ட முடியுது, இல்ல 3000 ரூபாய் கட்ட முடியுதுன்னா நீங்க கட்டுங்க. ஆனா எல்லா மாசமும் அதை ஒரே அமௌண்ட்டா தான் கட்டணும். நீங்க இடையில நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு இதுல பெனிஃபிட் இருக்காது. சோ நீங்க நகைகள் வந்து வாங்கணும் ஐடியா பண்ணிட்டீங்க அப்படின்னா 10வது மாசத்துலயோ 11வது மாசத்துலயோ வாங்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஆடி மாசம் அப்புறம் இந்த தீபாவளி டைம்ல முடிகிற மாதிரி நீங்க பிளான் பண்ணி கட்டினீங்க அப்படின்னா ஆடி மாசத்துக்கும் தீபாவளி டைம்லயும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆகும். இப்ப நீங்க ஆடி மாசம் வாங்குறீங்கன்னா ஆடி ஆச்சரியம் சொல்லிட்டு கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்க ஜாயினிங் பண்ணும்போது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும், அது தனி. அது இல்லாம இந்த ஆடி ஆச்சரியம் கிஃப்ட்டும் கிடைக்கும். ஸோ ரெண்டையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப தீபாவளி டைம்ல நீங்க முடிகிற மாதிரி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தீபாவளி டைம்லயும் ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் நகை வாங்குறீங்களோ அந்த கிராமுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளி வந்து இலவசம், இல்ல வேற ஏதாவது ஆஃபர், அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க. அதையெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்க வந்து இந்த திட்டத்துல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.